ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ்ல என்ன பார்க்க போறோம்னா, தென்னிந்திய பேரரசுகள் முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், வாட் இஸ் தென்னிந்திய பேரரசுகள் முழுவதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல்லவர்கள் வருவாங்க. பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள், சரிங்களா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வருவாங்க. அது இல்லாம பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் வருவாங்க. அவ மொத்தமா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேரை பார்க்க போறோம். 360 டிகிரில இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு சுத்தி சுத்தி அடிக்க போறாங்க. நீங்களும் அந்த கொஸ்டின்ஸை ஈஸியா சால்வ் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? விஷயம் ராஷ்டிரம், நாடு, கிராமம் என்பதன் யாருடைய பிரிவுகளாக இருந்தது? சார், முத கேள்வியை நான் எப்படி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல சார். அப்படின்னு நீங்க சொல்லணும். சாளுக்கியர் நாட்டின் பல பிரிவுகளாக இருந்ததுதான் விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம் என்பதன் பொருளுங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். திருப்புறம்பியம் போரில் அபராஜித பல்லவனை தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார்? கடைசி அரசனான அபராஜித பல்லவனை தோற்கடிப்பாங்க. யார் அந்த பாண்டிய மன்னன்? அபராஜித பல்லவனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய மன்னன். சரிங்க, இவர் தோற்கடிப்பார் ஒருத்தர். யாரு? அவ்வளவுதான். இரண்டாம் வர்குண பாண்டியனால தோற்கடிச்சு துரத்தி விட்டுருவாரு. அடுத்தது, அலாவுதீன் கில்ஜியிடம் அடைக்கலம் கேட்டு தில்லி சென்ற பாண்டிய அரசன் யார்? இது கொஞ்சம் ஈஸி தானே சார். ஒரு அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா 2 புள்ள இருப்பான் சார். ஒன்னு முரட்டு பீஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு காமெடி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த முரட்டு பீஸோட பையன் பேர் பாத்தீங்கன்னா வீரபாண்டியன். இந்த காமெடி பீஸோட பேர் பாத்தீங்கன்னா சுந்தர பாண்டியன். அவர் என்ன பண்றாரு, சைக்கிள் எடுத்து அலாவுதீன் கில்ஜி கிட்ட போவாரா அடைக்கலம் கேட்கறதுக்காக. அவர் தாங்க சுந்தர பாண்டியன். முடிஞ்சிச்சா? ஆன்சர் சுந்தர பாண்டியன். ஞாபகம் வச்சுக்கங்க. எப்பவுமே ஒரு விஷயம், மூத்த பையன் என்ன பண்ணுவான், தப்பான ஒரு முடிவு எடுப்பான். இளமைய பையன் என்ன பண்ணுவான், சின்ன பையன் மாலிக் அப்புறம் வர்றப்போ ஓடுவார், அந்த இடத்த விட்டே இருக்க மாட்டார், போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்கான கதைங்க. சோ ஞாபகம் வச்சுங்க, அடைக்கலம் கேட்டவர் சுந்தர பாண்டியன் தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, மதுரையை ஆட்சி செய்த ஜலாலுதீன் அசன் ஷா எப்பொழுது தன்னை மதுரை அரசாக அறிவித்துக் கொண்டார், சுதந்திர அரசாக அறிவித்துக் கொண்டார்? என்ன நடக்குன்னா, மாலிக் அப்புறம் படையெடுத்துட்டு போவாரா, அப்போ ஜலாலுதீன் அசன் ஷாவை என்ன பண்றாரு, நியமிச்சுட்டு போயிடுவாரு. அப்போ இவர் சுந்தர அரசர் நியமிப்பாரு, அவர் இறந்துட்ட பிறகு. குட் ஸ்பீடா, எக்ஸாக்டா 1335 தான் சொல்லுவாங்க. அடுத்தது, சோ பொறுத்துக, பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஹர்ஷரின் சுயசரிதம் ஹர்ஷ சரித்ரா, ஹர்ஷ சரிதா என்ற சுயசரிதையாகும். ஹர்ஷர் தனது தலைநகரை ஸ்வர்வத்திலிருந்து கண்ணோசிக்கு மாற்றினார். ஹர்ஷர் நர்மதை நதிக்கரையில் 2ஆம் புலிகேசி சாளுக்கியர் என்பதால் தோற்கடிக்கப்பட்டார். ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியின் மூலம் 2ஆம் புலிகேசி ஐகோலில் குறிப்பிட்டபடி பரமேஸ்வரா என்ற பட்டத்தை சூட்டிக் கொண்டார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யார் ஆன்சர் பண்றீங்க? டைம் தட்டா? 10 செகண்ட்ஸ். 1 5 10 முடிஞ்சிச்சுங்க. அப்போ எக்ஸாம் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே சரி கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பு, மீதி எல்லாமே 2 3 4 சரிதாங்க. இந்த கூற்று அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து படிச்சுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின். பாண்டிய நாட்டு அரசியல் பிரிவுகளில் சரியான வரிசையை அமைந்துள்ளதை தேர்ந்தெடு. நம்ம சொல்லுவோம்ல, நாடு, நாடுன்னு தான் மாநிலம்னு இருக்கும், மாநிலம் இருந்தா என்ன இருக்கும், மாவட்டம் இருக்கும், மாவட்டம் இருந்தா வட்டம் இருக்கும். அந்த மாதிரி இங்க அவ்வளவுதான். குட். வளநாடு, நாடு, குற்றம், மங்கலம், நகரம், ஊர், குடி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ போட்டவங்க எல்லாருக்குமே ஒரு மார்க் பக்கத்திலே போட்டுக்குங்க. அடுத்தது 7th கொஸ்டின். ஐகோல் கல்வெட்டு ரவி கீர்த்தியால் எந்த மொழியில் எழுதப்பட்டது? அவ்வளவுதான், சூப்பர். சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது. 8வது கொஸ்டின். வதாபி யாரால் நிறுவப்பட்டது? கேள்வி தெளிவா இருக்கணும். வதாபி என்ற நகரம் யாரால் நிறுவப்பட்டது? ஸ்பீடா. குட். ஆப்ஷன் சி, கீர்த்திவர்மனால் தான் வதாபி நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, மனு சாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய சாளுக்கிய அரசர் யார்? குட். 2ஆம் புலிகேசி தான் சிறந்து விளங்கியிருப்பார். அடுத்தது, சாளுக்கிய அரசரின் முத்திரை எது? இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே கூடாதுங்க. ஷுவர் ஷாட்டா அடிச்சிடணும். சாளுக்கிய அரசரின் முத்திரை
அவ்வளவுதான். காட்டுப்பன்றி தான் அவனுடைய முத்திரை. இப்ப பாருங்களேன், பல்லவ அரசர்களின் முத்திரை எதுங்க? எதிர்பார்க்கல இல்ல? அப்படி சேரர் வரலாம், சோழரும் வரலாம், வாய்ப்பு இருக்கு, பாண்டியரும் வரலாம். காலை தான் ஆன்சர். குட். அடுத்தது 12வது கேள்வி. பட்டடக்கல்லில் உள்ள விருபாட்சியர் கோவிலை வடிவமைத்த கட்டிடக் கலைஞருக்கு சூட்டப்பட்ட பட்டம் எது? திரும்பி திரும்பி பட்ட இடத்துல படும், அதுதான் சொல்லக்கூடிய திரிபுவச்சாரியா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது, சாளுக்கியர்களுக்கு எதிரான போர்களில் பல்லவர்களுக்கு உதவிய இலங்கை அரசன். சூப்பரான கேள்விங்க இது. ஒரு இலங்கை அரசன் அடிக்கடிக்கு பல்லவர்களுக்கு உதவிட்டே இருப்பாரு. இவர் வரமாட்டாரு, இவரும் வரமாட்டாரு. அப்படி பாருங்க, 2 வரமாட்டாரு. மீதி 2 பேர்ல யாருன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் டி, மானவர்மன் தான் பார்த்து உதவுவார். அடுத்தது, தண்டிவர்ம பல்லவன் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் எந்த அரசனுடைய தாக்குதலுக்கு உள்ளானது? தண்டிவர்ம பல்லவன் ஜாலியா ஆட்சி பண்ணிருப்பாரு. இப்ப ராஷ்டிரகூடத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாரு, அடி வெளுப்பாரு. ஓ, கொடுத்துட்டோம். ஆப்ஷன் டி, 3ஆம் கோவிந்தன் தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்பீடா தான் போகுங்க, ஈஸியா இருக்குது. அபராஜிதன் தொண்டை மண்டல பகுதியின் மீது படையெடுத்து வந்த யாருடன் போர் புரிந்து மடிந்தான்? அபராஜிதன் இறந்து போவாரு, யாரு அவர் கொல்வார்? படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான். முதலாம் ஆதித்ய கரிகால சோழன் சொல்லக்கூடிய ஆதித்ய சோழன் தான் மடிவார். அடுத்தது, நந்திவர்ம பல்லவனின் அபராதங்களை பற்றி குறிப்புகள் காணப்படும் செப்பேடு. நந்திவர்ம பல்லவன் ஒரு செப்பேடை வச்சிருக்காரு. என்ன செப்பேடு? தம்பி, அபராதம் செலுத்திட்டு, அபராதம் செலுத்து அப்படின்னா அபராதம் எந்த செலுத்துவாங்க? காசை வச்சுதான் செலுத்த முடியும், ஞாபகம் வச்சுங்க. அப்ப அபராதங்களை இருந்தா காசு கூடி செப்பேடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அபராதம் எப்படி செலுத்துவாங்க? காசை வச்சு செலுத்துவாங்க. இப்படிதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், வேற ஷார்ட்கட் கிடையாது. நான் நேத்தே சொல்லிட்டேன், நம்ம லோக்கலா யோசிச்சா ஷார்ட்கட் கிடைக்கும். அப்ப நம்ம எல்லாமே லோக்கலா இறங்கி தான் ஷார்ட்கட் கத்துக்கணும். அப்ப அபராதம் கட்டுனா என்ன கொடுத்தாகணும்? காசை கொடி செப்பேடு கொடுத்தாகணும்ன்றத சொல்றாங்க. அடுத்தது 17வது கொஸ்டின். வெளிநாடுகளோடு வணிகம் மேற்கொண்ட வணிகர் குழு ஏதுங்க? சோழர் காலத்துல. அவ்வளவுதாங்க. ஆப்ஷன் சி, 500 ரூபாய் தான் சொல்லுவாங்க. அடுத்தது, திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர் யார்? ரங்கநாதர் அப்படின்னாலே நமக்கு யார் வருவாருன்னு பாத்தீங்கன்னா, ரங்கநாதருக்கு இசை மேல ரொம்ப ஆசையா நாதம் வாசிக்க சொல்வாராம் ரங்கநாதர். ரங்கநாதர் கோயில்ல நாதம் வாசித்தவர் யாருன்னா நாதமுனி அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஆப்ஷன் சி தான் ரைட்டு. அப்ப நாதமுனி தான் வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சகராக பணியாற்றிருக்காரு. 19வது கொஸ்டின். பாண்டிய மன்னன் ஸ்ரீ மார வல்லவலப்பன் ஆட்சியின் காலத்தில் திருவெல்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் யார்? நல்ல கொஸ்டின். அப்படியே புக்ல லைன் பை லைன் இருக்குங்க. பெரியாழ்வார் தான் சொல்லுவாங்க. அடுத்தது, ஆதிசங்கரர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? குரூப் 1ல இந்த கொஸ்டின் கேட்டதால இந்த கொஸ்டின் எடுத்து வச்சிட்டேன். கேட்டிருந்தாங்க ஆதிசங்கரர் எந்த எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், கேரளாவை சேர்ந்தவர் தான் ஆதிசங்கரர். இப்ப பாருங்களேன், ராமானுஜர் பிறந்த ஊர் எதுங்க? இது எதிர்பார்க்கல இல்ல சார். ஒரு கேள்வி நல்லா இருக்கு சார், இன்னொரு கேள்வி அப்படியே எப்படி சொல்றது, மறக்கிற மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்பத்தூர்ல தான் பிறந்திருக்காரு. அடுத்தது 22வது. காஞ்சிபுரத்தில் உள்ள வைகுண்ட பெருமாள் கோவில் எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளது? காஞ்சிபுரத்துல வைகுண்ட பெருமாள் கோயில் இருக்கா? எந்த பாணியில் கட்டப்பட்டுள்ளதுன்னு கேக்குறேன். நான் வைகுண்டம் போறப்ப இடையில நந்தி வந்து மறைச்சிருச்சுங்க. அதான் யார் பாணி? நந்திவர்மன் பாணி அப்படின்னு நான் வச்சுக்கேன். இப்ப நான் வைகுண்டம் போறேன், போற வழியில என்ன மறைக்குது? நந்தி மறைக்குது அப்படின்றத சொன்னீங்கன்னா நந்திவர்மன் பாணி அப்படின்றத இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது 23வது. தொடக்க கால பல்லவரசர்கள் யாருடைய சிற்றரசர்களாக இருந்தனர்? குட் குட் குட். சாத்தவாகனர்களின் சிற்றரசர்களாக இருந்தனர். அடுத்தது,
காஞ்சிபுரத்திலிருந்து பிற்கால பல்லவர்கள் தங்கள் ஆட்சியை எந்த ஆண்டு தமிழகம் முழுவதும் விரிவடைய செய்தனர்? பாருங்க, பல்லவர்கள், பிற்கால பல்லவர்கள் 6 முதல் 9 நூற்றாண்டு சொல்லலாம். லைக் அவங்க வாழ்ந்தது. ஆனா விரிவடைய செய்தனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். புக்ல இதை லைன்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப தோற்றுவிச்சிருக்கலாமா? இதுல முடிஞ்சிருக்குமா? இடைப்பட்ட காலத்துல இவங்க என்ன பண்ணிக்கலாம்? ஆட்சியை விரிவுபடுத்திருக்கலாமா? இப்படிதான் நீங்க யோசிக்கணும். அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட். 7 to 8 நூற்றாண்டுகள்ல விரிவடைய செய்திருப்பாங்க. அடுத்தது சரியான வரிசைப்படுத்துக. சிம்ம விஷ்ணு அடுத்து அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் அரசரானார். முதலாம் மகேந்திரவர்மன் எடுத்து முதலாம் நரசிம்மவர்மன் அரசனானார். கடைசி அரசன் 3ஆம் நந்திவர்மன் ஆவார் பல்லவ வம்சத்துல. எதுங்க சரி? இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு 2 மாத்தீங்க ஆப்ஷன்ல. 1 and 2 மாத்தீங்க ஆப்ஷன்ல. அப்ப தப்புன்னு பார்த்தா அபராஜித பல்லவன் தான் கடைசி அரசன். அப்போ 1 and 2 தான் ஆன்சர் ரைட். அது ஆப்ஷன் சேஞ்ச் பார்த்துக்கலாம். அடுத்தது கூற்று 1. முதலாம் நரசிம்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி திருத்தொண்டர் என்று பிரபலமாக அறியப்பட்டார். பரஞ்சோதி வதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்றார். என்ன கேட்டிருக்காங்க இதுல? எக்ஸாக்ட்லி. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரிதான். அடுத்தது 27வது. மகேந்திரவர்மன் குறித்து தவறானதை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி. மத்த விலாச பிரகாசனம் உள்ளிட்ட சில நாடகங்களை தெலுங்கில் எழுதியிருக்கான்னு சொல்லி கொடுத்தாங்க. தெலுங்குல எழுதிருக்க மாட்டாரு. மத்த எல்லாமே ரைட்டு. ஸோ உங்களுக்காக ஒரே ஒரு சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினை நான் செலக்ட் பண்ணிட்டு டைப் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால இந்த 28 கொஸ்டின் கிடையாதுங்க. சரிங்களா? அதுக்காக பதில் ஒரு சின்ன சாரி. நெக்ஸ்ட் 29 போயிடுறேன். நாளைக்கு 101 கேள்வியா வச்சிடறேன். இதுக்காக பதில் சீன நாட்டின் தூதுக்குழுவை வரவேற்ற சீன அரசுக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி வைத்த பல்லவ அரசன் யாருங்க? தூதுக்குழுவா வரவேற்கிறான், தூதுக்குழுவை அனுப்புறான் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்லவ அரசன் யாரு? அவ்வளவுதான். ஆப்ஷன் டி. 2ஆம் நரசிம்மவர்மன் தான் பண்ணுவாரு. அடுத்தது 30. யுனெஸ்கோவின் உள்ள உலக பாரம்பரிய சின்னங்கள் அட்டவணையில் மாமல்லபுரம் சேர்க்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் சி. 1984ஆம் ஆண்டு தான் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. 30வது கொஸ்டின். 31வது. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சோ கொஞ்சம் படிச்சுக்கங்க, ஆன்சர் பண்ணுங்க. இரண்டாவது இடத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது மட்டும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் தவறு. 32வது. ராஜசிம்மன் பாணி குறித்து சரியானதை தேர்ந்தெடு. ஓகே ஓகே ஓகே. ஆப்ஷன் 3மே கரெக்ட் தாங்க. சரிங்களா? 1 and 2 3 கரெக்ட். அடுத்தது பக்தி மார்க்கத்தை போதித்த நோக்கமாக கொண்ட பல்லவர் காலம் சைவ வைணவ இயக்கங்கள் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழுக்கு முன்னுரிமை வழங்கியது. சமய கூடங்களில் பங்கேற்க பெண்கள் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுங்க? இப்படிலாம் கிடையாது. பெண்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 34வது. தவறான இணையை தேர்ந்தெடு. ரைட்டு ரைட்டு ரைட்டு. 3வது ஆப்ஷன் சி மட்டும்தான் தவறு. சிம்ம விஷ்ணு கிடையாது. 35. தவறான கூற்றை தேர்ந்தெடு. நியா பாஷா எழுதிய வாத்தியார் கடிகையில் ஆசிரியராக இருந்தார். கரெக்ட். இதுவும் கரெக்டா இருக்கு. சமஸ்கிருத அறிஞரான தண்டி முதலாம் நரசிம்மவர்மனின் அளவையை அலங்கரித்தார். இதுவும் கரெக்ட். சமஸ்கிருத அறிஞர் பரவி மகேந்திரவர்மனின் காலத்தில் வாழ்ந்தார். இதுவும் கரெக்டா இல்லைன்னு பார்த்தா டி தவறு. மீதி எல்லாமே சரிங்க. 36 பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. மகாபாரதத்தை பாரத வெண்பா எனும்
பெயரில் தமிழில் மொழிபெயர்த்த பெருந்தேவனாரை ஆதரித்தவர் யார்? சிம்பிளா கேட்டா பெருந்தேவனாரை ஆதரித்தவர் கேட்டிருக்கோம். 2ஆம் நந்திவர்மன் தான் ஆதரிச்சிருப்பார். சரியா? 37வது. ஐகோல் கல்வெட்டை எழுதிய ரவிகுர்த்தி யாருடைய அவைகால புலவராக இருந்தார்? அவ்வளவுதான். ஆப்ஷன் பி. 2ஆம் புலிகேசியுடைய அவைக்கால புலவராக இருந்தவர் அவர்தான். கொங்கன் கடற்கரை பகுதியை சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்த அரசர் யாருங்க? இவரால் தான் கொங்கன் கடற்கரை பகுதியை இவர் கண்ட்ரோல் வருது. நல்ல கொஸ்டின் இது. முதலாம் கீர்த்திவர்மன் தான் கொண்டு வருவாரு. அடுத்தது, பாரசீக ஈரான் அரசர் 2ஆம் குஷ்ரு யாருடைய அவைக்கு தூதுக்குழுக்களை அனுப்பி வைத்தார்? இந்த வார்த்தை மட்டும்தான் ஜாலமா இருக்கு. கொஸ்டின் ஈஸி தான். அவ்வளவுதாங்க. 2ஆம் புலிகேசி அவைக்கு அவை அனுப்பி வைத்திருப்பாரு. அடுத்தது, தவறான கூற்றை தேர்ந்தெடு. இதை மட்டும் படிங்க. 30 செகண்ட்ஸ் தான் டைம். ஆனா ஆப்ஷன் பி அதுதான் சரி. தவறு. அடுத்தது 41. பெசாரா பாணியிலான கோவில்கள் விமானங்களை கட்டும் முறை யாருடைய காலத்தில் வளர்ச்சி பெற்றது? நம்ம சொல்லலாம் திராவிடாவும் நகராவும் குப்தர்கள் காலத்துல. விசாரான்றது பாத்தீங்கன்னா சாளுக்கியர் காலத்துல தான் வளர்ச்சி அடைஞ்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது, வதாபியில் உள்ள விஷ்ணு கோவில் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த யாரால் கட்டப்பட்டது? மங்களகரமா இருந்தா வாடாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ மங்களேசனால் கட்டப்பட்டதுதான் வதாபியில் உள்ள விஷ்ணு கோயில் அப்படின்றது தெரிஞ்சுக்க. அடுத்து 43. கொஞ்சம் ஸ்பீடாவே வாங்க. தவறான கூற்றை தேர்ந்தது. இதுல ஒண்ணு தவறுங்க. ஓகே, ஓவியங்கள் வகடகர் பாணியை சேர்ந்தது. அஜந்தா கோயில் காணப்படும் சில சிவர் ஓவியங்கள் சாளுக்கியர் சேர்ந்தவை. கரெக்ட். பாரசீக தூதுக்குழுவை முதலாம் புலிகேசி வரவேற்பது போன்ற ஓவியம் காணப்பட்டது. ஏன் முதலாம் புலிகேசியை நம்ம படிச்சோம்? எத்தனாம் புலிகேசி? 2ஆம் புலிகேசி. அப்ப என்ன தவறு? 3 மட்டும் தான் தவறு அப்படின்றத தெரிஞ்சுக்கினா போதுமானது. அப்ப என்ன தவறு? 3 மட்டும் தவறு. அடுத்தது 44. எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யாருங்க? கைலாசநாதர் கோயிலை கட்டினவர் யாருன்னா, கைலாசநாதர் கோயில்ல ஒருத்தர் இருப்பாரு. யார் அவரு? கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா உள்ள இருப்பாருன்னா முதல்ல தான் எடுத்துக்கணும். முதல்ல நம்ம போன உடனே கிருஷ்ணரை தான் பார்ப்போம். அப்ப முதலாம் கிருஷ்ணர்ன்றது தெளிவா தெரிஞ்சுக்குங்க. 45. மானிய கோட்டாவில் புதிய தலைநகரை உருவாக்கிய ராஷ்டிரகூட அரசர். இதுக்கான பதில் படிச்சிருந்தா தான் அட்டன் பண்ண முடியும். இதுக்கான ஆன்சர் நான் போட்டுக்கிட்டுங்களா? போட்டுருவீங்களா? சீக்கிரமா போடுங்க பார்க்கலாம் ஸ்பீடா. அவ்வளவுதான். ஆப்ஷன் சி அமோக வர்ஷர் தான் பண்ணிருப்பாரு. அடுத்து 46. ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்த கடைசி அரசர் யாருங்க? ராஷ்டிரகூட வம்சத்தின் திறமை வாய்ந்த அப்படின்னு சொல்லக்கூடியது கடைசி அரசர். அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ 3ஆம் கிருஷ்ணர்னு சொல்லக்கூடியவர் தான். அடுத்து 47. தவறான கூற்றை தேர்ந்தெடு. எலிபெண்டா தீவின் இயற்பெயர் ஸ்ரீபுரின்னு சொல்றாங்க. எலிபெண்டா மும்பைக்கு அருகே உள்ள ஒரு தீவாகும். இத்தீவில் பெரிய யானை உருவத்தை கண்ணுற்ற டச்சுக்காரர்கள் இதற்கு எலிபெண்டா தீவு என பெயரிட்டனர். பட்டடக்கல்லில் உள்ள சமண நாயனார் இக்கோவிலில் காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் ராஷ்டிரகூடரால் கட்டப்பட்டவைன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். சோ யோசிச்சு பாருங்க, தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த எலிபெண்டா தீவுன்னு சொல்லிட்டு புக்ல இருக்கும் பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் பாடத்துல. சோ தெளிவா பாத்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் வரமாட்டாங்க. யார் வருவாங்க? போர்ச்சுகீசியர்கள் தான் இதனை எலிபெண்டா தீவுன்னு சொல்லிட்டு பெயர் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல நோட் பண்ணீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 48. பொறுத்துக. இல்லைங்களா? ஓகேவா? ஸோ ஆல்ரெடி பார்த்தோம். வாடாம இருந்தா மங்களேசன். கைலாசநாதர் கோவில் யார் கட்டியிருப்பாங்கன்னு சொன்னோம். எங்க இருக்கு? காஞ்சியில இருக்கு. விருபாட்ச கோவில் பட்டடக்கல்ல இருக்கு. ஐகோல் கல்வெட்டு 2ஆம் புலிகேசியில் இருக்கு. அப்ப பாருங்க, இப்படியே மேட்ச் பண்ணுங்க. 1 3 2 4 எங்க இருக்குமா?
அவ்வளவுதான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்தது, பாண்டியர் காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து விரிவாக எழுதியவர் யார்? அவ்வளவுதாங்க, வாசப் என்பவர் தான் எழுதியிருப்பாரு. அடுத்தது, பாண்டியர் கால நாணயங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கைஸ், ஆல்ரெடி குரூப் 4ல என்ன கேட்டாங்கன்னா வராகனை பத்தி கேட்டிருந்தாங்க. இப்ப பாருங்க, தெளிவா ஆன்சர் பண்ணுங்க. இது தெரிஞ்சுக்குங்க, எல்லாம் தப்பு இல்ல. காசு, கழஞ்சு, பொன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பாண்டிய காலத்து ஓவியங்களா சொல்லப்படுது. அடுத்தது, 51வது, வைகை, தாமிரபரணி ஆகிய ஆறுகளில் இரு கரைகளிலும் நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்ல கால்வாய்கள் யாருடைய காலத்தில் கட்டப்பட்டது? அவ்வளவுதான், பாண்டியர் காலத்தில் தான் கட்டப்பட்டது. அடுத்தது, 52வது, பாண்டியர் காலத்தில் எழுத்து மண்டபம் என அழைக்கப்பட்டது எதுங்க? அவ்வளவுதாங்க, சூப்பருங்க சூப்பருங்க. ஆன்சர் பி, அரசு செயலகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் எழுத்து மண்டபமா இருந்துச்சு. அடுத்தது, 52, கூடல் கோன், கூடல் காவலன் என மதிக்கப்பட்ட அரசர்கள் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்கள்? ஆஹா, எதிர்பார்க்கல இந்த கொஸ்டின். சார் புக்ல அப்படியே இருக்கு சார், எப்படி சார் அப்படியே நான் என்ன பண்றோம், ஆன்சர் கரெக்டா போட்டுருவோம் சார்ன்றது நிறைய பேர் இருப்பீங்க. போட்டிருக்கோம், அதுதான் பார்த்தேன், வந்துட்டே இருக்கு ஆன்சர். குட் 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 குட். பாண்டியர்கள் தான் சொல்வாங்க. அடுத்தது, பாண்டியர்கள் பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டும் அயல்நாட்டு பயணியார்? ஈஸியா அடிச்சிடலாங்க. பாண்டிய நாட்டுக்கு ஆட்சியின் போது ஒரே ஒருத்தர் தான் வந்து உள்ள வருவாரு. பட் வந்து நீங்க இது ஈஸியா அடிக்கலாம். அவ்வளவுதான், மார்கோ போலோ அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்தது, வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என அழைக்கப்படுவர் யார்? எங்க அது அப்படியே என்ன பண்ணீங்க, நோட்ல எழுதுங்க. பக்கத்துல இருந்துச்சுன்னா ஹிஸ்டரி நோட் எடுத்து எழுதிங்க, இல்லைன்னா என்ன பண்ணோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காக. ஏன்னா சில செப்பேடுகளின் கொடையாளை பத்தி கேட்பாங்க, மிஸ் பண்ற கூடாது. முதலாம் வர்குணன் சொல்லக்கூடியதுதான் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி. இது வந்து பாத்தீங்கன்னா ஜடல பரந்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் பெரிய பேரா. பட் நான் ஷார்ட்டா பண்ணிட்டேன், அதனால இது நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது, 56, பல்லவ அரசர்கள் முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகியோரின் சமகால பாண்டிய மன்னன் யார்? சமகாலத்துல வாழ்ந்திருக்காராம் அவரு. கழிவேற்றுவார்னு சொல்லுவாங்க. யார? சமண துறவிகளை கழிவேற்றிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப அரிகேசரி மாறவர்மன் தான், கூன் பாண்டியன் அழைக்கக்கூடிய அரிகேசரி மாறவர்மன் தான் அந்த இடத்துல சமகாலத்துல இருந்திருக்காரு. அடுத்தது, தெற்காசிய நாடுகளை உள்ளடக்கிய கடல் கடந்த வணிகம் நடவடிக்கைகள் செயல்படுத்திய சோழர் கால வணிக குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆஹா, பண்ண மாட்டேங்க. அவ்வளவுதாங்க, ஐநூற்றுவர் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது, 58வது, முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை எங்கு அமைந்துள்ளது? இது ஒரு நல்ல கேள்வி, யார் ஆன்சர் பண்றாங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், கங்கை கொண்ட சோழபுரத்துல கட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து, 59 கொஸ்டின்ஸ். சோழர் கால குடும்பி உறுப்பினர், சரி மீன் குடும்ப உறுப்பினருங்க, குடும்ப உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடுவதற்கான தகுதி என்னங்க? அந்த சோழர் காலத்துல போட்டிடுவாங்கல்ல, 35ல இருந்து 70 இருக்கணும், வேத நூல்களிலும் சமய நூல்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்கணும், நில உரிமையாக இருக்கணும், இவை அனைத்துமா? எக்ஸாக்டா பார்த்தா இது எல்லாமே இருந்தாதான் என்ன பண்ண முடியும், சோழர் காலத்துல போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஊர் தலைவர்களுக்கு அப்படின்ட்டு. அடுத்தது, சோழ அரசின் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசைப்படுத்துக. ஏறு வரிசைகளை இறங்கு வரிசை சொல்லியிருக்கேன், நீங்க இறங்கு வரிசையில் தான் வரணும். அவ்வளவுதான், மண்டலம், நாடு, குற்றம், கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட், 61, ராஷ்டிரகூடர்களை பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. இந்த வம்சத்தை தோற்றுவித்தவர் தந்தை துர்கர். தக்கோலம் போரில் சோழ மன்னரான பரந்தகர் ஒன்னை ராஷ்டிரகூடர்கள் ஆட்சியாளர் கிருஷ்ணர் ஒன் தோற்கடித்தார். கிருஷ்ணர் ஒன் தெற்கு நோக்கி அணிவகுத்து ராமேஸ்வரத்தில் உள்ள கைலாசநாதரை கோயிலை கட்டினார். சரியானது இதுங்க. அப்படியே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது செகண்ட் தேர்டும்
செகண்டும் தப்புங்க. ஒண்ணு மட்டும்தான் சரி. தந்தை துர்கர் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காரு, தோற்றுவிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 62. மும்முடி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்ட பகுதி எதுங்க? எப்படி பாத்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் இருப்பாரு, இந்த இடத்துல சோழர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் மதுரைகள் பாண்டியர்கள் இருப்பாங்க, சேரர்கள் இங்க இருப்பாங்க. இங்க இருக்கிற ஒருத்தரை தோக்கடிக்க உள்ள வருவார், பாண்டியர்கள் தோக்கடிப்பாரு, பாண்டியர் இங்கிருந்து தப்பிச்சு ஓடுவான், சோழர்கள் சேரர்களையும் போய் தோக்கடிப்பாரு, கடைசியா இலங்கையில போய் தென்பகுதியில சரி வடபகுதியில போய் என்ன பண்ணுவாரு, இங்கு தோக்கடிப்பார். இந்த பகுதி கடைசி என்ன சொல்றது, 3 அரசுகளை கொண்டதால் மும்முடி சோழன் என அழைக்கப்பட்டார். 3 அரசுகள் கொண்டதால் மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்டார்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இலங்கையின் வடபகுதி தான் மும்முடி சோழ மண்டலம் என அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது கடாரம் கொண்டான் என்ற பட்டத்தை எந்த அரசருக்கு சூட்டப்பட்டது? அவ்வளவுதான். ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு கொடுக்கப்பட்டது. அடுத்தது முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு வழங்கப்பட்ட பட்டங்கள் எதுங்க? ஆஹா சொல்லிட்டேனா. முடி கொண்ட சோழன், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், சுங்க தம்பிச்ச சோழன் வரமாட்டாங்க. அப்ப என்னது ஆப்ஷன் 1. ஆஹா அப்படி வராது, 1 2 3 மட்டும் வரும். 1 2 3. அப்ப ஆப்ஷன் பி போட்டவங்க எல்லாருக்குமே குட், பக்கத்துல 1 போட்டுங்க. அடுத்து 65. சின்னதா ஒரு சொதப்பல், பட் எனக்கு கரெக்டா வந்திருக்கு. இங்க அலைன்மெண்ட் மாதிரி இருக்கு. ஓகே பார்த்துக்கலாம். சாளுக்கியரின் தலைநகர் கல்யாணியிலிருந்து கொண்டு வரப்பட்ட துவாரபாலர்கள் என்று அழைக்கப்படும் வாயு காப்போன் சிலை தற்போது எங்கு வைக்கப்பட்டுள்ளது? கும்பகோணம் தாராசுரம் கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. ஓகே, இதுக்கான கொஸ்டின்ஸ்க்கு நான் இங்க படிச்சிடுறேன், நீங்க அதெல்லாம் ரொம்ப வேண்டாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. பெருசாலாம் இல்லை. இந்த இந்த இடத்துல சரியான கூற்றை தேர்ந்தெடு, சரியானது மேல போயிட்டு இருக்கு, கொஞ்சம் என்னுடைய மிஸ்டேக் தான். செக் பண்ணுங்க. 68. எல்லாரும் ஆன்சர் பண்ணும் போலாம். அவ்வளவுதான். எல்லா கூற்றுகளுமே சரின்னு தான் சொல்றாங்க. அடுத்தது சுங்கம் தவிர்த்த சோழன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசன் யாருங்க? வாங்க வாங்க ஸ்பீடா வாங்க, முடிச்சிடலாம். குலோத்துங்க சோழன் தான் சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லுவாங்க. சோழர் காலத்தில் இருந்த படைப்பிரிவுகள் எதுங்க? சோழர் காலத்தில் இருந்த படைப்பிரிவுகள் சரியான வரிசை. தற்கொலை படையெல்லாம் ஒண்ணு இருக்கவே இருக்காது. அப்போ 4 வரைக்கும் தான் ஆன்சர். ஆப்ஷன் பி போட்டவங்களுக்கு மார்க். அடுத்தது சோழர் கால உள்ளாட்சி அமைப்பின் சபையார் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது? சொத்துக்களை நிர்வகிப்பது சபையாரின் பணி, பிரம்மதேய குடியிருப்புகளை பராமரிப்பது சபையாரின் பணி, கோவில்கள் நிலங்கள் உடன் இணைக்கப்பட்டிருந்த பாசன குளங்களின் பராமரிப்புக்கு சபை பொறுப்பாகும். ஐ திங்க் எல்லாமே சரின்னு தோணுது இல்ல? எஸ் எக்ஸாக்ட்லி. பாத்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான் சொல்றாங்க. அடுத்து 70 கொஸ்டின்ஸ். சோழர்கால ஆட்சி முறையில் மரபு வழி நில உரிமைகளை பெற்றிருந்த உள்ளாட்சி அமைப்பினர் யார்? ஆப்ஷன் டி நாட்டார். அடுத்தது சோழர்கால ஆட்சி முறையில் நில வருவாய் நிர்வாகத்தை கவனிக்கும் துறையாக செயல்பட்டது எது? அப்படியே புக்ல லைன்ல இருக்குங்க, இது படிச்சா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியுங்க. இது ஆப்ஷன் பி புற வழி திணைக்களம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் சொல்றாங்க. அடுத்தது 72. சோழர் கால நில வருவாய் குறித்து கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? தெளிவா நிலம் உரிமையாளர்கள் சமூக மதிப்பு ஆகியவற்றை பொறுத்து வழி நிர்ணயிக்கப்பட்டது. அரசரும் உள்ளூர் தலைவரும் ஒப்படி என்ற வரியை வசூலித்தனர். ஒப்படி வரி. அடுத்தது பிராமணர்கள் கோயிலுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படவில்லை. அப்படியே இருந்துச்சு, வாய்ப்பே இல்லை, விலக்கு அளிக்கப்பட்டது. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ண மூடி போடலாம். 1 and 2 மட்டும் தான் ஆன்சர். ஏ தான் ரைட். 73. சிவபாத சேகரன் என்று அழைக்கப்பட்ட சோழ அரசருக்கு வழங்கப்பட்டது யார்? என்ன பட்டங்க? சிவபாத சேகரன் யாருங்க?
ராஜராஜ சோழன். அடுத்தது 74. சைவம் சமய நூல்களை மீட்டெடுத்து திருமுறை எனும் பெயரில் தொகுத்து வரிசைப்படுத்தியவர் யார்? வரிசை நான் அதுக்கு ஒரு க்ளூ வேர்டு சொல்லி தரேங்க. சைவ நூல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்கான், சமய நூல்கள் எல்லாமே. அது எல்லாமே திருமுறையா என்ன பண்ண போறேன், தொகுக்க போறேன். திருமுறையை தொகுக்கணும்னா நீ என்ன நம்பணும். என்ன பண்ணோம், திருவ நம்பனா நம்பி ஆண்டார் நம்பி உதவுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் அவரு. அப்ப நம்பி ஆண்டார் நம்பிதான் திருமுறையை தொகுத்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அடுத்தது, சோழர் காலத்தில் 500 திசையாயிரத்து 500 வலஞ்சியர் போன்ற வணிக குழுக்களின் தலைமை வணிக குழு எந்த இடத்தில் இயங்கியது? சோழர் காலத்துல வணிக குழு எங்க பாருங்க, தமிழ்நாடு எங்கன்னா இருக்கா பாருங்க, இல்லவே இல்ல. கேரளா நம்ம பக்கத்துல இருக்கு. ஒடிசாவை தூக்கிடுங்க ஆப்ஷன்ல. தெரியாத கேள்விக்கு ஆன்சர்ஸ் இதுதான். ஸோ மீதி 3 இருக்கு. ஸோ எக்ஸாக்டா பார்த்தா கேரளா, கர்நாடகா தான். கர்நாடகால தான் எங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அடுத்தது 76. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. முதலாம் ராஜேந்திரன் தென் ஆற்காடு பகுதியில் உள்ள எண்ணாயிரத்தில் வேத கல்லூரியை நிறுவினார். 1048ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு அருகே உள்ள திருபுவனையில் ஒரு வேத கல்லூரியை நிறுவப்பட்டது. 1065 செங்கல்பட்டுக்கு அருகே உள்ள திருமுக்கூடல் எனும் இடத்தில் ஒரு வேத கல்லூரி நிறுவப்பட்டது. எதுங்க சரி? எக்ஸாக்டா பார்த்தோன்னா 3 தப்பு, 1 and 2 மட்டும்தான் சரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, இதுதான் போடணும். அடுத்தது, கீழ்காணும் எந்த பாடல்களில் கூடல் என்பது பாண்டியர்களின் தலைநகரம் என அழைக்கப்பட்டது? பட்டினைப்பாலை, மதுரை காஞ்சி, இதில் தான் சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையில் குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால 1 and 2 தான். 78. பாண்டிய நாட்டின் வட எல்லையாக விளங்கிய ஆறு எதுங்க? இது சேலஞ்ச் பண்றேங்க உங்களுக்கு. வட எல்லையாக அமைந்த ஆறு. அவ்வளவுதான், பெல்லாறு அப்படின்னு தெரிஞ்சுக்க. அடுத்தது 79. தமிழக வரலாற்றில் வர்ணாசிரம தர்மங்கள் அனுபாலதி என்ற தங்களை அழைத்து கொண்டவர்கள் யார்? இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 கேஸ் எடுத்த கேள்வின்னு சொல்றேன். நாயக்கர்கள் இருந்து ஒரு கேள்வி கண்டிப்பா இருக்கும். சோ நாயக்கர்கள் தான் இந்த கூறியிருப்பாங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த எழுதிக்கங்க. அனுபாலிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அழைத்து கொண்டவர்கள். சரி, கொஞ்சம் பார்த்துக்கலாம். பாண்டியர் காலத்தில் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட பாசன வசதிகளுடன் கூடிய குடியிருப்பு எவ்வாறு அழைக்கப்பட்டது? இப்படி அலைன்மெண்ட் மாறுதுன்னு தெரியலங்க, மாறிட்டு இருக்கு. ரெண்டு முறை செக் பண்ணி போட்டேன், அலைன்மெண்ட் மட்டும் மாறிட்டு இருக்கு. சரி, ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா கொடுக்குறேங்க. சதுர்வேதி மங்கலம் சி தாங்க. 81வது. கொஞ்சம் பொறுமையா படிங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. இதை படிச்சு வச்சுக்கங்க. இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுக்குள் முதன்முறையாக வரவழைத்தவர் மாலிக் கபூரின் படையெடுப்புகள் அல்ல அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா மாலிக் கபூர் படையெடுப்பு ஃபர்ஸ்ட் வரல. அதுக்கப்புறம் 7ஆம் நூற்றாண்டில் கரெக்ட் தான், அது முன்னாடியே வந்திருக்காங்க. 7ஆம் நூற்றாண்டிலே இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் அரபு குடியிருப்புகள் தோன்றிவிட்டன. கரெக்ட். நம்ம டெல்லி சுல்தான் படிக்கிறப்ப பார்த்திருப்போம். காயல் துறைமுக நகரில் அரபு தலைவன் மாடிக்கு இஸ்லாம் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. இது பாண்டியர்களுக்கு குதிரையை இறக்குமதி செய்ய பணிகளை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியானதுன்னு கேட்கிறப்ப 3மே சரியா இருக்குங்க. இதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். ஸோ டி தான் ஆன்சர், ரைட்டு. இது வந்து அடிக்கடி பிடிஎஃப் இந்த மாதிரி மாறிடுதுங்க, கரெக்டா பண்ணாலும் பாத்துக்கலாம். பாண்டியர் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான இலக்கிய நூல்களில் தவறானது எதுங்க? ஆப்ஷன் டி, திருமுறை தான் சொல்லுவாங்க. அடுத்தது, பிற்கால சோழர் காலத்தில் இரளி என்பதன் எதனுடன் தொடர்புடையது? வரி இல்லாத நிலம் தான் இரளின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பொறுமையா படிங்க. பாண்டிய அரசு தொடர்பான மார்கோ போலோ பயணக்குறிப்பு பற்றி சரியான விடையை அமைக்க. சாதி அமைப்பு, உடன்கட்டை ஏறும் முறையை ஆகியவற்றை பதிவு செய்தார். காயல் துறைமுறைக்கு 2 முறை வருகை தெரிந்தார். அந்த ஆண்டுகள் கொடுத்திருக்கேன். எதுங்க சரின்னு கேட்டிருக்கேன்.
பாருங்க இந்த இடத்துல ஜாதி அமைப்பை பத்தி சொல்லிருக்கவே மாட்டாரு மார்கோ போலோ. அப்போ 1 தப்பு. இந்த இடத்துல பாருங்க இந்த இயர் தப்பா கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இவற்றில் எதுவுமே இல்லை, எல்லாமே என்னது பார்த்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டா போதும். அடுத்தது ஸோ இப்போ இந்த கொஸ்டின் தெரியும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. கொஞ்சம் வட இந்திய அரசருக்கு 2ஆம் புலிகேசிக்கும் இடையே எல்லையாக வரையறை செய்யப்பட்ட ஆறு எந்த ஆறுங்க? ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் இதான் இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐ திங்க் 5 கொஸ்டின்ஸ் அப்படி வரும். 85. சான்ஸ் ஆப்ஷன் எப்படி காமிக்கிறேன் பாருங்க. நர்மதை என்ற ஆறு தெரிஞ்சா போதும். அடுத்தது சரி, இப்ப பாருங்க 7ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பல்லவ அரசர்கள் ஆண்ட சமகாலத்தின் வடக்கே யார் ஆட்சி பண்ணியிருந்தாங்க? இந்த காலத்துல இந்த தெற்குல காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் இருந்தாங்க, அங்க யார் இருந்திருப்பாங்க? அவ்வளவுதான், ஹர்ஷர் தான் இருந்திருப்பாரு. சோ ஓகே. சோ இந்த கேள்வியை படிங்க, கீழே ஆப்ஷன் இருக்கும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க எழுதி வச்சுக்கங்க. தொண்டை மண்டலம் பல்லவ அரசின் மைய பகுதியாக இருந்தது. தொடக்க கால பல்லவ அரசர்கள் சாத்தவாடர்கள் கீழ் ஆட்சி செய்தனர். சைவத்துறை அப்பரால் சைவத்தை தழுவிய பல்லவ அரசன் 2ஆம் சிம்மவர்மன் சிம்ம விஷ்ணுவின் கலப்பிலர்களை அழித்து வலுவான பல்லவ அரசை தோற்றுவித்தான். இதுல எதுங்க தப்புன்னு நினைக்கிறீங்க? நீங்க தவறுன்னு மட்டும் இப்ப கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க, நான் மீதி சொல்லிடுறேன். இதுல எது தப்பு, ஒரு ஸ்டேட்மெண்ட் தப்புன்றத நான் தெளிவா சொல்றேன். ஆப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன், இதை படிச்சுட்டு அப்படியே ஆன்சர் சொல்லுங்க ஸ்பாட். சோ இது தேர்ட் ஒன் தப்பா பாருங்க. ஆப்ஷன் என்ன வருது பாருங்க. 1, 2, 4 தான் ஆன்சர் ரைட். ஓகேங்க, தப்பு மட்டும் போட்டதுனால எல்லாமே ஆன்சர் ரைட். இப்ப பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு, ஐகோல் கல்வெட்டு, கூரம் செப்பேடு, வேலூர் பாளையம் செப்பேடு. வரிசைப்படுத்துங்க. ஃபோர், 3, 2, 1 என்றதுதான் ஆன்சர். அடுத்தது ஸோ இது கொஞ்சம் தெரியும். எஸ், எக்ஸாக்ட்லி தெரியும். பௌத்த நூலான தீப வம்சம் மற்றும் மகாவம்சம் ஆகியன எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எந்த மொழி? இந்த பார்த்தீங்கன்னா பில சமஸ்கிருதம், சில பாரசீகம், டில உருது. அப்ப அப்படியே போடலாம்ல, ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? வதாபி சாளுக்கியர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர்? ஆப்ஷன் சி, ராஷ்டிரகூடர்களால் தோற்கடிக்கப்பட்டனர். 91வது கேள்வி. சப்தவதாரம் எனும் இலக்கண நூலை எழுதியவர் யார்? தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெரியுதுங்களா? ஓகேங்க. கொஞ்சம் ஏன்னா அது அடிக்கடிக்கு அலைன்மெண்ட் இப்படிதான் மாறிடுது, நான் எப்படி செக் பண்ணாலும் பார்த்துக்கலாம். நீங்க என்ன பண்ணணும்னா இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எழுதிக்கங்க, ஏன்னா இது கொஸ்டின். 2ஆம் புலிகேசியின் தளபதி தான் என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா சப்தவதாரம் என்ற நூலை எழுதியிருப்பாரு. அடுத்தது பல்லவ அரசன் 1ஆம் பரமேஸ்வரனின் ஆட்சியின் போது படையெடுத்த சாளுக்கிய அரசன் யார்? அவ்வளவுதான், சி விக்ரமாதித்யன் தான் பண்ணிருப்பாரு. சோ பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த இடத்துல பிசி எல்லாம் எழுதுறேன். வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவேரிக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் வந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில்? கொஸ்டின் புரிஞ்சுங்களா? கொஸ்டின் ஃபுல்லா படிச்சுக்கங்க, அப்புறம் ஆப்ஷன் காமிக்கிறேன். வடக்கே நர்மதை ஆற்றுக்கும் தெற்கே காவேரிக்கும் இடைப்பட்ட பெரும்பகுதி சாளுக்கியரின் கட்டுப்பாட்டில் வந்தது. யாருடைய 11ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாருடைய ஆட்சி காலத்தில்? எப்படி காவருங்க? 2ஆம் புலிகேசி, 1ஆம் சோமேஸ்வரன், 6ஆம் விக்ரமாதித்யர், 2ஆம் தைலப்பர். இப்ப ஆன்சர் போடுங்க. எக்ஸாக்டா 6ஆம் விக்ரமாதித்யர் தான் ரைட். அடுத்தது அமோக வர்ஷர் டேஷ் எனும் சமணத்துறையால் சமண மதத்திற்கு மாற்றப்பட்டார். ஆப்ஷன் சி, ஜீனசேனான் தான் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 95. சோ இதுல சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து சொல்லி கேட்டிருக்கோம். கீழே ஆப்ஷன் காமிக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் இதை படிங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் யாரு? சடையவர்மன்
சுந்தரபாண்டியன் சொல்லக்கூடியவர். அடுத்து சாளுக்கியர்களை கட்டுக்குள் வைத்திருந்தார். மலைநாட்டு தலைவன் சேர அரசர் சுந்தரபாண்டியனின் மேலதிகத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கப்பம் கட்ட செலுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். சோ தெளிவா பார்த்துட்டீங்களா? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல 1 and 2, 1 and 3, 2 and 3 மேற்கண்ட அனைத்தும் கொடுத்திருக்கோம். சோ நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னதுன்னா, சாளுக்கியர்களை என்ன பண்ணல அவரு கட்டுக்குள்ளாம் வச்சிடல. அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 1 and 3 ஆன்சர் போட்டவங்க கொஞ்சம் இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் கிரேஸ் மார்க் பி. அடுத்தது ஊரார் என்பவர்களின் கடமையானது எது? ஊரார் என்பதின் கடமை இது எல்லாமே ரைட்டா பாருங்க. எல்லாத்தையுமே பராமரிக்கிறது தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இதுதான் ரைட். அடுத்தது சோ பொறுத்துக்க நான் கீழே ஆப்ஷன் போத்தல. நீங்க பொறுத்துக்குன்னா இதே பண்ணிடுவீங்கல்ல. பெரிய புராணம் செக்கிழார், மத்த விலாச பிரகாசனம் மகேந்திரவர்மன் பல்லவன், நந்தி கலமகம் 3ஆம் நந்திவர்மன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 3 2 3 1 ஓகேங்களா? எங்க இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் 2 3 1 ஆப்ஷன் சில இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுன்னா போதும். மீதி எல்லாமே இப்ப இதுக்கப்புறம் கரெக்டா இருக்குங்க. பொறுத்துக்க. இதுக்கு மட்டும் நான் டைம் தரேன், கொஞ்சம் பொறுத்துருங்க. சோ ஆப்ஷன் பி தாங்க இதுக்கு சரி. சரிங்களா? அடுத்தது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது. ஃபர்ஸ்ட் நீங்க கூற்றுகளை படிங்க. காவேரி ஆற்றின் கழிமுக பகுதி சோழ மண்டலத்தின் மைய பகுதியாக இருந்தது. சோழ அரசின் மரபு கீழே இருந்த ஆட்சி பகுதிகள் சேநாடு என்று அழைக்கப்பட்டது. சேநாடுன்னு சொல்றாங்க. சோழ மண்டலம் சொல் ஐரோப்பியரின் நாவில் கோர மண்டலம் என அழைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. தற்போது கோரமண்டலம் என சொல் தென்னிந்தியாவின் கிழக்கு பகுதி முழுவதையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, சரியானதுன்னு கேட்கும் போது இது கரெக்ட். சோ இதுவும் கரெக்ட். கரெக்டா? இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். அப்போ ஆன்சர் ஆப்ஷன்ல பார்த்து சொல்லுங்க. 1 2 3 எல்லாமே கரெக்ட்னு சொல்றாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வாங்க, கடைசி கோவில் கேஷன் டஃப்பா தான் வச்சேன். பல்லவன் கோவில் தகடுகள் எதை பற்றி கூறுகிறது? இது 100% சொல்றேன், படிச்சிருந்தாலும் போட முடியாது. என்னது இப்ப ரீசெண்டா கேட்ட ஒரு எக்ஸாம்ல இருந்து எடுத்து வச்ச கொஸ்டின்ங்க. பட் ஆனா நீங்க போட்டுருவீங்கல்ல. அவ்வளவுதான். ஆப்ஷன் சி திகம்பரா சமண வரிசைன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரெகுலரா டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அட்டன் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு லைவ்ல ஒரே ஒரு விஷயம் தான் எப்பவுமே சொல்றதுதான், மார்க்கை தயவு செஞ்சு என்டர் பண்ணுங்க. நீங்க 98 எடுத்தீங்கன்னா கூட 98. ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு டைமும் உங்க மார்க் அப்டேட் பண்ண சொல்றது உங்களுடைய மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ரேங்க் கார்டு மாதிரி. அந்த ரேங்க் கார்டு தான் அதிகமா மார்க் ஸ்கோர் பண்ணி தரும். சரி, ஓகே. இன்னைக்கு ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறீங்களா? அட்வைஸ் எல்லாம் கிடையாது, ஒரு மோட்டிவேஷன் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தான். என்னது? படிச்சா பாஸ் ஆகலாம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நீங்க படிச்சு நீங்க தெளிவா ரீகால் பண்ணீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு யாரும் கிடையாதுன்றத தெளிவா சொல்லிடுறேன். ரீகால் பண்ணுங்க காய்ஸ், வேற எதுவுமே கிடையாது. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.